உலகளாவிய ஹோப் டிவி நேயர்களுக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு நன்னாளில் 28 மூல உபதேசங்கள் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக ஞானஸ்நானத்தின் தகுதிகளை குறித்து படிக்கப் போகிறோம். இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்கத்தக்கதாக நம்ம மத்தியில் போதகர் சார்ல்ஸ் அவர்களும் போதகர் ஜாஷுவா அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். வாங்க. பாஸ்டர் சார்ல்ஸ். வணக்கம் பாஸ்டர். பாஸ்டர் தோத்திரம். உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஏற்கனவே கடந்த எபிசோட்ஸ்லாம் நம்ம பேப்டிசத்தை பற்றி படித்து கொண்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம தொடர்ச்சியாக ஞானஸ்தானத்தினுடைய தகுதிகளை குறித்து படிக்க போகிறோம். பாஸ்டர் ஜாஷுவா, கடந்த முறை நான் படிக்கும்போது முதலாவது விசுவாசம் ஞானஸ்தானத்திற்கு மிகவும் அவசியம். கிறிஸ்துவை இரட்சகர் என்றும் மீட்பர் என்றும் பிதாவானவர் அனுப்பின தேவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார் என்பதை நான் பூரணமாக விசுவாசிக்க வேண்டும். அது ஒரு முதலாவது தகுதி என்பதை நான் பார்த்தோம். இன்னும் வேறு என்னென்ன தகுதிகள் இருக்கிறது? வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஞானஸ்நானம் எடுத்த அனுபவத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற கேள்விக்கு பதிலாக நாம் இந்த ஞானஸ்நானத்தினுடைய தகுதிகளை பார்க்க முடியும். நம்ம கடந்த முறை பார்த்த அந்த விசுவாசத்தை நாம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி. ஸோ ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஞானஸ்நானத்திற்கான தகுதிகள் அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறதை நம்ம பார்க்குறோம். அதே போல் ஒரு அனுபவத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். முதல் அறுவடை பெந்தைக்கோஸ்தை நாளிலே ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையினுடைய துவக்கத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் 37வது வசனம் சொல்கிறது, பேதுருவினுடைய பிரசங்கம். நாம் முன்னாடி பார்த்த அதே காரியம், இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார், அவர் நமக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார், அவரை விசுவாசிக்க வேண்டும். இதை குறித்ததான பிரசங்கத்தை கேட்ட மாத்திரத்திலே 37வது வசனம் சொல்கிறது, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதே கேள்வி, என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அந்த ஞானஸ்நானம் எடுப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தகுதிகளாக முதலாவது விசுவாசத்தை நாம் பார்த்தோம். இந்த வசனத்தில் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 38வது வசனம் சொல்கிறது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி என்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து அவர் தேவனாக இருந்தார், அவர் நமக்காக மனிதராக வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டுமோ, அதே போல நம்முடைய பழைய வாழ்க்கை, நாம் சென்று கொண்டிருந்த ஒரு பாதையிலிருந்து நம்முடைய மனதை திருப்ப வேண்டிய அவசியத்தையும் ஞானஸ்நானம் நமக்கு உணர்த்துகிறது. ஞானஸ்நானம் எடுப்பதற்கான மற்றொரு அவசியமான தகுதி என்னவென்றால் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இல்லாத ஞானஸ்நானத்தை நாம் ஞானஸ்நானமாக பாவிக்க முடியாது. வேதம் சொல்கிறது, மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பிற்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மனம் திரும்புதல் அனுபவம் இல்லாத போது அது உண்மையாகவே தேவனிடத்திலிருந்து நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும். நாம் ஏசாவினுடைய அனுபவத்தை எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் சுதந்திரத்தை இழந்த பிற்பாடு அவன் கதறி அழுதான், ஆனாலும் மனம் மாறுதலை காணாமற் போனான் என்று வேதம் சொல்லும். அப்போ இந்த மனம் திரும்புதல், மனம் மாறுதல், நான் செய்த தவறுகளிலிருந்து இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்தார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும். என்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நான் தேவன் பக்கமாக திரும்புகிற அந்த மனம் திரும்புதல் அனுபவம் இருக்க வேண்டும். அந்த அனுபவம் ஞானஸ்நானத்திற்கு மிக முக்கியமான ஒரு தகுதி என்று நாம் வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். அதாவது ஞானஸ்தானத்திற்கு முன்பதாக நான் நடந்த வழி தவறு, அது என்னுடைய விருப்பமான வழி, இனி அதல்ல, கிறிஸ்துவின் வழியாக இருக்கணும், கிறிஸ்துவுடைய வழியில் நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெய்யான ஒரு மாற்றம் அடைவது ஒரு தகுதியாக கருதப்படுகிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போது ஒரு ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஆனால் அவங்களுடைய விருப்பம் இருக்கிறது, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறாங்க, எல்லாத்தையும் ஒரு அறிவுபூர்வமாக தெளிவான பதிலை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுடைய கனிகள் வித்தியாசமாக இருக்கிறது. அவங்களுடைய விசுவாசத்திற்கும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த தன்மைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையின் வெளிப்பாடுக்கும் அப்படியே வித்தியாசம். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது எப்படி அந்த நபருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது? வேதம் சொல்லுகிற அனுபவம் என்ன? இப்போது அவங்களா வரும்போது நம்ம அவங்கள தடுக்க முடியாது. அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் ஆண்டவரை நம்புகிறேன்,
நான் வந்து என் பாவத்தெல்லாம் உணர்ந்துட்டேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஒரு வேளை ஒரு 6 மாதம் அவங்களுக்கு வேத பாடம் கொடுத்து மிக முக்கியமான மூல உபதேசங்களை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனாலும் அந்த கம்ப்ளீட் சரண்டரன்ஸ் என்பது அவங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே பாருங்க, இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு சிலவங்க வராங்க, யாரு? பரிசேயர்களும் சதுசேயர்களும் சிலர் வந்து ஞானஸ்தானம் பெறுறாங்க. அவங்கள வந்து இவர் ரொம்ப டைரக்டாகவே சொல்றார், விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வழியை கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்குறார். இப்போ இந்த ஞானஸ்தானம் எதிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குது அப்படின்னா, வரப்போகிற கோபாக்கினையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குறது. அந்த விடுதலை எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால், நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலும் பரிசுத்த ஆவியானுடைய சுத்திகரிப்பினாலும் அது உண்டாகிறது. இப்போ ஆவியானவர் சுத்திகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? கனிகள் வெளிப்படும். 2 விதமான ஒரு வாழ்க்கை தான். ஒன்று கெட்ட கனிகளை கொடுத்து வாழ்கிற ஒரு அனுபவம், இன்னொரு பகுதியில் ஆவியானவரால் புதுப்பிக்கப்பட்டு நல்ல கனிகளை கொடுக்கிறவர். இந்த நல்ல கனி எப்பொழுது வெளிப்படும் அப்படின்னா, கிறிஸ்துவோடு கூட அனுதின வாழ்க்கையிலே கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருந்தால் மாத்திரமே இந்த நல்ல கனிகள் வெளிப்படும். இல்லை என்றால் வெறும் பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. சிலர் சொல்லுவோம் இல்லையா, பண்டிகை கிறிஸ்தவர்கள். ஏதாவது சர்ச்சில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா வருவாங்க, ஒரு முக்கியமான இதுனா, அல்ல அவங்க ஃபேமிலியில் யாராவது ஒருத்தங்களுக்கு எதாவது நல்லது நடக்குது, இல்லை சபையில் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்கன்னா அப்படின்னா வருவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஆண்டோடைய பிரசன்னத்திலே வராமல், தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்காமல் அவர்கள் நாட்களை செலவிடுவார்கள் என்றால் அவர்களிடத்தில் நல்ல கனிகளை பார்க்க முடியாது. அதனால தான் இங்கே எச்சரிப்பு கொடுக்கிறார். மத்தேயு 3 சொல்லும்போது இதோ 10 சொல்றார், இப்போதே கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இதை வந்து யோவான் 15 ஆண்டவர் சொல்லும்பொழுது, ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் நல்ல கனிகளை கொடுப்பான், நான் அவனுக்குள்ள வந்து கிரியை செய்வேன் சொல்றாரு. ஆனா என்கிட்ட இல்லாதவன் வெட்டுண்ட ஒரு கொடியை போல உலர்ந்து போன ஒரு வாழ்க்கை வாழ்வான், பிற்பாடு அதை எரிகிறதற்கு என்ன பண்ணுவாங்க? தூக்கி போடுவாங்க என்று சொல்லி யோவான் 15 ஆண்டவர் சொல்லுகிறது. தொடர்ந்து பேசுவோம் பாஸ்டர், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடர இருக்கிறது, காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். பாஸ்டர், பேப்டிசத்தினுடைய தகுதிகளை குறித்து, குவாலிஃபிகேஷன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ மனம் திரும்புறது அவசியம், அதே வேளையில் அவங்க வந்து நல்ல கனிகளை கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம பேசினோம். இப்போது உதாரணமாக நல்ல கனி கொடுக்காம ஒரு துன்மார்க்க ரீதியில் துன்மார்க்கமாய் நடந்து கெட்ட கனிகளை அவங்க வெளிப்படுத்திட்டு வராங்கன்னு வைங்களேன். இப்போ வந்து நம்மிடத்துல எனக்கு ஞானஸ்நானம் வேணும், நான் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த சூழ்நிலையில் ஒரு ஊழியராய் செய்ய வேண்டிய பங்கு என்ன? இந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, பிலிப்பு வந்து நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வர்றார். அதில் சீமோன் என்கின்றவனும் வந்து ஞானம் முழுக்கு எடுக்கிறான். அவனை வெளியில் துவக்கத்தில் பார்க்கும்போது அவன் வந்து மனம் திரும்பினது போல தான் இருந்தது. ஆனால் உண்மையாக அவன் மனம் திரும்பவில்லை என்பது பேதுரு அங்கே போகும்போது அவருக்கு தெரிகிறது. ஏன்னா இவங்க வந்து கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க, ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரு. இவன் என்ன பண்ணுறான்னா, பணத்தை கொண்டு வந்து நானும் இதே மாதிரி யார் மேலெல்லாம் கை வைக்கிறேனோ இந்த பலன் அவங்க மேலே வரணும், இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறார். அதை அப்போஸ்தலர் நம்ம வாசிக்கிறோம். அப்போது இந்த சம்பவத்தை பேதுரு பார்க்கும் பொழுது அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறார். வன்மையாக கண்டித்து, உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போகட்டும் என்று சொல்லி, பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை நீ பணத்தினால் பெற முடியாது என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்து, நீ துர்குணத்திலே நிரப்பப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன், நீ மனம் திரும்பு, இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு நீ வந்து நீங்களாக்கி ரட்சிக்கப்பட முடியும் என்பதை சொல்கிறார். இப்போது இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்தவங்க இன்னும் மனம் மாறாமல் தீய நோக்கத்தோடு வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம். ஆனால் அவங்க வந்து ஞானஸ்தானம் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்கும் போது நம்ம யாரையும் நீங்கள் வந்து தகுதி இல்லை, நீங்கள் எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு நிர்பந்தத்திலே நாம் இல்லை. அவங்களாம் வந்து கேட்கும் போது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அவங்கள தடை பண்ணாமல் அவங்களுக்கு வேண்டிய வேத பாடத்தை நாம் கொடுக்கும் கட்டாயத்தில் தான் நாம் இருக்கிறோம். நிச்சயமாக பாஸ்டர். அதாவது ஒரு கெட்ட கனிகளை கொடுக்குற ஒரு மனுஷன் வந்து நம்மகிட்ட கேட்குறான் அப்படின்னா, நம்ம
சில நாட்கள் வந்து வேத பாடம் கொடுத்து நாம் பரீட்சை பார்த்து கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? சொல்லலாம். நம்ம ஒருவேளை நம்ம வந்து வேத பாடத்தின் மூலமாக கொஞ்சம் டிலே பண்ணலாம், அவங்களுக்கு வந்து அந்த சில காரியங்களை உணர்த்தலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் சிலவங்க வந்து வேத பாடம் என்னதான் கொடுத்தாலும் அவங்க வந்து தங்களுடைய செவிகளையும் தங்களுடைய இருதயத்தையும் விசாலமாக்கி கொடுக்காம இதை வெறும் ஒரு சடங்காக மாத்திரம் பாவித்து, அல்லது சிலர் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்தால் தான் இந்த சர்ச்சில் எனக்கு என்ன கிடைக்கும், மெம்பர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு எடுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அப்போ சும்மா மெம்பர் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு நம்ம கற்றுக் கொடுக்கறதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி தலையாட்டுவாங்க. நம்ம கேள்வி கேட்கும் போது கூட எல்லா கேள்விக்கும் விசுவாச அறிக்கை செய்கிறது போல செய்வாங்க. ஆனால் அவங்களுடைய உள்நோக்கம் வந்து இந்த சர்ச்சில் நான் வந்து மெம்பர் ஆகணும், எனக்கு சலுகைகள் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலவங்க இருக்கிறாங்க. நம்ம அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். ஆனால் அவங்கள நம்ம தடை செய்ய முடியாது. நம்ம வந்து ஒருவேளை காலங்களை வந்து நீட்டிக்கலாமே ஒழிய, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரும்போது ஃபஸ்ட் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்களே, நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோன்னு சொல்லும் போது நம்ம கொடுத்து தான் ஆகணும் அவங்க. நிச்சயமா. ஆனால் அந்த ஞானஸ்தானத்தில் அவங்களுடைய உறவு, தேவனோடு கூட உள்ள உறவு சரியாக இருக்காது. நிச்சயமாக அது ஒரு பூரணமான உண்மையான தேவனுக்கு பிரியமான ஒரு ஞானஸ்தானமாக இருக்காது என்பது உண்மைதான். அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு 2 குவாலிஃபிகேஷன் பார்த்தோம். ஒன்று வந்து விசுவாசம் வைக்கணும், 2வது மனம் திரும்ப வேண்டும். விசுவாசமும் மனம் திரும்புதலும் இல்லை அப்படின்னா அந்த பேப்டிசம் வந்து நோ பாயிண்ட். நிச்சயமாக பாஸ்டர். பாஸ்டர் ஜாஷுவா, இப்போ ஒரு மனுஷன் ஞானஸ்தானத்திற்கு ரெடியாக இருக்கிறாரு அப்படின்றத ஒரு ஊழியனுடைய பார்வையில் எப்படி நம்ம பரீட்சித்து பார்க்கலாம்? பாஸ்ட் அவங்க சொன்னதில் எல்லா கருத்துக்களும் அடங்கியிருக்கு. அதில் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது எந்த ஒரு மனிதனுடைய நோக்கத்தையும் நம்மால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. நம்முடைய வேதம் சொல்லுகிறது, தேவனே மனிதனுடைய இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன நோக்கத்திற்காக அவங்க ஞானஸ்நானம் எடுக்க வராங்க என்பதை நிச்சயமாகவே அறிய முடியாது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொன்னால், கற்றுக் கொடுத்த வேத பாடங்களில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கிறார்களா, வேதம் சொல்லக்கூடிய வண்ணமாக விசுவாசத்தையும் மனம் திரும்புதலையும் அறிக்கை செய்கிறவர்களாக, எதையெல்லாம் ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று போதித்து கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் அவர்கள் வெளிப்படையாக அறிக்கை செய்யும் அளவிற்கு தேறினவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியது ஊழியர்களுடைய அவசியம். எந்த ஒரு ஞானஸ்நானத்தையும் தடை செய்ய முடியாது. பாஸ்ட் அவங்க நிறைய எடுத்துக்காட்டுகளை சொன்னாங்க. பரிசேயருடைய எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்த்தோம். யோவான் ஸ்நானனுடைய அந்த ஞானஸ்நான அனுபவத்தில், பிலிப்புவினுடைய அனுபவத்தை நம்ம பார்த்தோம். பணத்தின் மூலமாக ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவனுக்கும் அந்த இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். எனவே ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறவர்களை நாம் தடை செய்ய முடியாது. ஊழியராக நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்களா என்பதை சில கேள்வி பதில்கள் மூலமாக, நம்ம பொதுவாக விசுவாச அறிக்கையை கேட்போம். அந்த விசுவாச அறிக்கையிலே அவர்களை நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உண்மையாக பதில் சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு உணர்வுபூர்வமான வேத சத்தியத்தை பாடமாக கொடுக்க முடியுமே தவிர, அவருடைய நோக்கத்தை நிச்சயமாக நாம் ஒன்று செய்ய முடியாது. தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ளது. நாம் ஊழியராக அவர்களை கற்றுக் கொடுத்த பாடங்களிலே தேறினவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கேள்வி பதில் மூலமாக அறிந்து கொள்ளலாம். நிச்சயமா பாஸ்டர். பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போ குழந்தைகள் ஞானஸ்தானம் நிறைய சபைகளில் கொடுக்கிறார்கள். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸில் குழந்தை ஞானஸ்நானம் கூடாது, அது வேதத்திற்கு புறம்பானது அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அதற்கான சில வேத வசனங்கள் சொல்ல முடியுமா? வந்து நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையை தான் எடுத்து படிக்கணும். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது பிலிப்பினுடைய ஊழியத்தில் நிறைய பேர் துவக்கத்தில் வந்து ஞானம் முழுக்கு பெறுகிறார்கள் என்பதை 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த குறிப்பாக 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 12வது வசனத்தை கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே சொல்கிறார் பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இந்த பதம் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பதம். நீங்கள் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுசாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா, குழந்தைகளுக்கு எங்கேயும் அப்போஸ்தலர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன் இங்கே வந்து புருஷர்களும் ஸ்திரீகளும் என்று நாம் வாசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு அடல்ட் ஆன பிறகு தான் அவன் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா அந்த தப்பு என்ன என்பதை அவன் என்ன பண்ணுவான், உணர்வான். பொதுவாகவே இந்த வாலிப பருவத்தை அடையிற வரைக்கும் அது ஒரு விளையாட்டு குணம் என்று தான் சொல்வோம். ஆனால் வந்து அந்த ஒரு ஈவில் நேச்சர் எப்போ ஒருத்தங்களுக்கு அதிகமாக டெவலப் ஆகும்னா, அந்த வாலிப பருவத்தில்
ஆர்வ கோளாறுல சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. அப்போ புருஷர்களாகவும் ஸ்திரீயாகவும் மாறும்பொழுது அது கெட்ட குணாதிசயமா அல்லது கெட்ட பழக்கமா, அதை வந்து பேட் கேரக்டர்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆண்டவருடைய பிரமாணத்திற்கு முரண்பாடான செயல்பாடுகள். இந்த செயல்பாடுகள் புருஷர்கள்கிட்டையும் அல்லது ஸ்திரீகள்கிட்ட தான் இருக்கும். அவங்களுக்கு இந்த வேத பாடத்தை கொடுக்கும்போது அவர்கள் தான் என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். நம்ம போய் குழந்தை அது வந்து ஒன்றும் அறியாத ஒரு பிள்ளை, ஒருவேளை அது பொய் சொல்லலாம், பொய் வந்து தப்பு தான். ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம உணர்த்தணும். அது வந்து அந்த குழந்தை அந்த சிறு பருவத்திலிருந்தே அதை விட்டு ஒழிக்கிறதற்கு ஏதுவான பலன் அந்த குழந்தை பருவத்தில் இருக்கும். அவங்க எதுவுமே வந்து தொடர்ச்சியாக ஒரு ஹேபிட்டாக அதை செய்ய மாட்டாங்க. அது ஹேபிட்ஸாக எப்போ மாறுது அப்படின்னா ஒரு அடல்ட்ஹுட் வரும்போது, அது அடோலசன்ட் ஏஜ்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த 13க்கு அப்புறம் தான் சில பழக்க வழக்கங்கள் அப்படியே நம்முடைய கேரக்டராக என்ன பண்ணோம்? பதிய ஆரம்பிக்கும். அதனால் வந்து இந்த ஞானஸ்தானம் என்பது குழந்தைகளுக்கு கொடுக்குற ஒன்று அல்ல. ஏன்னா அவங்களுக்கு போய் நம்ம பிரமாணத்தை சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு அது ஒன்றும் தெரியாது, புரியாது. அது ஒரு குழந்தை பருவம் என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே இந்த ஞானஸ்தானம் என்பது தப்ப உணர்ந்து, நான் பாவி, நான் தகுதியற்றவன், இப்படிப்பட்ட செயல்களை என் வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்று உணர்ந்து எடுக்கிறவர்களுக்கு தான் கொடுக்கிறது ஞானஸ்தானம். இதை குறித்து தொடர்ந்து பேசுவோம் பாஸ்டர், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது, காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். பாஸ்டர், குழந்தை ஞானஸ்தானத்தை குறித்து பேசி கொண்டிருந்தோம். இப்போது குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது என்பதற்கு வேறு ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கிறதா? போதகர் அவர்கள் சொல்லும்போதே நிறைய காரணங்களை குறித்து பேசியிருந்தாங்க. வேத ஆதாரத்தை நம்ம பார்த்தோம். நம்ம இந்த ஞானஸ்நானத்தை குறித்து தொடர்ச்சியாக படித்து கொண்டு வரும் பொழுது ஞானமுழுக்கினுடைய மீனிங், அர்த்தத்தை படித்து கொண்டு இருக்கிறோம். வயசு என்பது ஒரு அடிப்படை தகுதியாக இருக்க முடியாது. இங்கு நாம் எதை தகுதியாக பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு குழந்தையானது வளர்ந்திருக்கிறதா. முதலாவது என்ன காரணத்தை நாம் குழந்தை ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது என்பதற்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஞானம் கூட்டல் ஸ்நானம். இந்த ஸ்நானத்திலே அந்த ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். இது கிறிஸ்துவுக்குள்ளாக அடக்கம் பண்ணப்படக்கூடிய, அதே போல் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடியது என்பதை அந்த குழந்தை உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக அந்த அனுபவம் குழந்தை பருவத்தில் இருக்காது என்பதை நாம் முக்கியமான ஒரு காரணமாக சொல்லுகிறோம், எடுக்கக்கூடாது என்பதற்காக. அதாவது நன்மை ஏது தீமை ஏது என்பதை வகையறுக்க தெரிந்திருக்க வேண்டும். நிச்சயமா பாஸ்டர். இப்போ ஒரு குழந்தைக்கு சபையில் உள்ள பங்கு என்ன? குழந்தைக்கு அதனால் நம்ம ஒரு எபிசோடில் பேசும்போது நம்ம சொல்லியிருந்தோம், ஞானஸ்நானம் பெரும்பொழுது தான் சபையினுடைய அங்கத்தினராகவே சேர்க்கப்படுகிறாங்கன்னு சொல்லி. எனவே அப்போ ஞானஸ்நானம் எடுக்காத போது குழந்தைகள் சபையின் அங்கத்தினராக இல்லையா என்று சொல்லி சிலர் நினைக்கலாம். ஆனால் ஒருபோதும் வேதம் அப்படி சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து பெரியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்த அந்த வேளையிலே மத்தேயு 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். 13வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது சிறு பிள்ளைகள் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொள்ளுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். சிறு பிள்ளைகளுடைய பங்கு சபையிலே முக்கியமானதாக இருக்கிறது. சபையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்கள் இந்த சிறு பிள்ளைகளை அதிகமாக சத்தியத்திற்குள்ளாக வளர்த்து எவ்வளவு சீக்கிரமாக அந்த ஞானத்தில் வளர்த்து அவர்களை ஞானஸ்நானத்திற்கு தகுதிப்படுத்த முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் இந்த அனுபவத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். அவர்களை நம்ம ஒதுக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணிடக்கூடாது. எஸ், அவர்கள் தான் வருங்கால சபை தேவனுக்கான தூண்கள். நிச்சயமா. அதாவது சிறுவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாது என்பது வேதத்தினுடைய கொள்கையாக இருந்தாலும் அவர்களை அப்படியே ஒதுக்கக்கூடாது. போதனைகளிலும் கதை சொல்லுகிறதிலும் கிறிஸ்துவனுடைய குணத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதிலும் நாம் உண்மையாக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போது இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஞானஸ்நானம் பெறுகிறான். அவன் விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறான். இப்போ ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை அவன் முதலாவதாக வெளிப்படுத்துவான் என்று பார்க்கிறோம். அவனை பார்க்கிறவர்கள் நிச்சயமாக கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பார்க்க முடியும். நிச்சயமா. இதை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நிறைய பேர் வந்து ஞானஸ்தானத்தை வந்து எப்படி என்ன நினைக்கிறாங்கன்னா, லைக் நான் ஞானஸ்தானம் எடுத்தாலும் என்னுடைய அனுதின வாழ்க்கையில் சில நேரத்தில் நான் செய்ய வேண்டியதை நான் என்ன பண்ணிட்டு தான் இருப்பேன், செய்து கொண்டே தான் இருப்பேன் என்று நினைக்கிறார்கள். அப்படி ஒருபோதும் அல்ல. அதை வந்து பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள்
ஒளிந்து போயின. அப்போ அந்த பழையவைகள் என்று எதை மேற்கோள் காண்பிக்கிறாருன்னா, பழைய துர்க்குணங்கள் அல்லது பழைய செயல்பாடுகள், பழைய தீய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை கிறிஸ்து என்ன பண்றாரு? சுத்திகரிக்கிறார். ஆவியானவர் அதை சுத்திகரிக்கிறார் என்பதை ஆண்டவர் மிக அழகாக நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போ அவர் இதுக்கு முன்னாடி பேசினது போல அவர் பேசாமல் அந்த மன்னிப்பை வெளிப்படுத்தி வாழ்கிற அனுபவம். இப்போ ஆண்டவர் என்ன மன்னிச்சிருக்காருன்னா, எளிதாக நான் என்ன பண்ணுவேன்? மற்றவர்களை நான் மன்னிப்பேன். இப்போது அந்த மன்னிப்பை ருசிக்காதவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களை என்ன பண்ண மாட்டாங்க? மன்னிக்க மாட்டாங்க. நான் எதுக்கு அவங்கள மன்னிக்கணும்? அவங்க எனக்கு இப்படி விரோதமாக செஞ்சுருக்கிறாங்க என்று சொல்லி அந்த கல்லான இருதயத்தோடு இருப்பாங்க. அதனால தான் இந்த குழந்தைகளை ஆண்டவர் இதில் வேறுபடுத்தி காண்பிக்கிறார். குழந்தைகள் ஆண்டவர் எப்பவுமே ஏன் ஏற்றுக்கொள்கிறாரு? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தது யார்? நிறைய பேர் அடல்ட்ஸ் கிடையாது. எல்லா வாலிபர்களும் குழந்தைகளும் தான் அதில் உள்ளே பிரவேசிக்கிறாங்க. இப்போ இதை அடையாளமாக ஆண்டவர் வச்சிருக்காரு. அதே மாதிரி நித்தியானந்தமான ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, குழந்தைகளைப் போல் நீங்கள் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்பதை மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ குழந்தை என்பது தூய்மையான மனம் உடையது அல்லது மன்னிக்கக்கூடிய மனம் உடையது, மற்றவர்கள் தவறு செய்திருந்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் உள்ளவர்கள் என்பதை நாம் அடையாளப்படுத்துகிறோம். அந்த குணத்தோடு நாம் வாழ்வோமே என்றால் நிச்சயமாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம். அதாவது களங்கமில்லாத உள்ளம். எப்படி ஞானஸ்தானத்துக்கு முன்பதாக ஒரு பொல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தானோ, அந்த மனுஷன் ஞானஸ்தானத்திற்கு பிறகு அப்படியே ஒரு புதுமையான ஒரு உள்ளத்தோடு, பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல கனி கொடுக்கும் தன்மை உருவாக வேண்டும். அப்போ பலர் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் ஒரு பழைய வாழ்க்கைக்கு போகிறத நம்ம பார்க்கிறோம். பாஸ்டர், இதை தேவன் எப்படி பார்க்கிறார்? இதை ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, எல்லாருக்கும் ஒரு கால அவகாசத்தை கொடுக்குறார். அந்த கால அவகாசத்தில் எப்படி அவங்க ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். இதை ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தில் சொல்லும்பொழுது ரொம்ப அழகாக சொல்வார். அதை இங்கே சொல்கிறாரு பாருங்கள், 4வது, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படியாய் உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை செய்கிறாயோ. இப்போ ஆண்டவர் யாரெல்லாம் விசுவாசித்து வராங்களோ அவங்க எல்லார் மேலும் ஆண்டவர் தயை வைத்திருக்கிறார். அவங்கள குணப்படுத்த ஆண்டவர் ஏவிக்கொண்டே தான் இருக்கிறார். அவர் வேலையை செஞ்சிட்டு இருக்கார். ஆனால் அர்ப்பணிக்கிற வேலையை ஒரு மனுஷன் செய்யலை அப்படின்னா அவனுக்கு அது ஆபத்தாக முடியும். 5வது வாக்கியத்தில் சொல்லும்போது, உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் நாளிலே உனக்காக கோபாக்கி நீ என்ன பண்ணுற? குவித்து கொள்ளுகிறாய் என்று சொல்லுகிறார். நிச்சயமா பாஸ்டர், இந்த நாளிலும் உங்களுடைய பங்களிப்புக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்ற ஒரு மனுஷன் கிறிஸ்துவுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமாக ஒரு வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறான். நாமும் அப்படி மாற்றிக்கொள்வோம். சிந்திப்போம், தொடர்ந்து சத்தியத்தை படிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.